Concept 5 பார்க்க போகிறோம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் pertaining டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸோ ஓகே, ஸோ ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா பாருங்கள். இங்கே பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் எழுதணும், லைபிலிட்டிஸ் எழுதணும், அசெட் எழுதணும். ஓகேங்களா? ஸோ லைபிலிட்டி சைடில் என்ன எழுதணும்? ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யாராவது அந்த தட் இஸ் இப்போ என்ஜிஓ இருக்குது, ஓகேங்களா? ஒரு என்ஜிஓ இருக்குது, உங்களதே வச்சுக்கோங்க. நீங்கள் யாராவது ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பெஷலாக நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் தான் வாங்கணும், இல்லைனா நீங்கள் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபண்டு கொடுத்துட்டு போகிறாங்க, அதுதான் நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் ஃப்யூச்சரில். ஸோ அதுக்காக அமௌண்ட்டு 1 lakh 2 lakh என்னவோ கொடுத்தாங்களோ அதுதான் என்னது, அதுதான் ஸ்பெசிஃபிக் ஃபண்டு. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்னா என்ன மாதிரி வேணால் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி எழுதுனது? ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸோ என்ன இருக்குது, அது டிபெண்ட் இருக்குது, என்ன மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஃபண்டுன்ட்டு. சரிங்களா? ஸோ அதில் நம்ம ஆட் பண்ணோம் இன்கம் ரிலேட்டிங் டு த ஃபண்ட். ஏதாவது இன்கம், அதோட அந்த ஃபண்டோட ரிலேட்டட் ஏதாவது இன்கம் இருந்தால் அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஏதாவது நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம், நம்ம அதை லெஸ் பண்ணிப்போம். போட்டு நம்ம இந்த பக்கம் எழுதிடுவோம். இப்போ ஓகே, இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உங்களோட என்ஜிஓக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க, ஃபண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போதைக்கு யூஸ் இல்லை, இது என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை எங்கே எழுதுவீங்க? அது உங்களோட அசட் தானே, அதனால தான் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வரும். சரிங்களா? உங்களோட அசட் சைடில் எழுதுவீங்க, நீங்கள் அதை காட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா, ஒன்றும் மீன்ஸ் கிடைக்கல, அது அந்த இயரில் கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும் அது. ஸோ அது வந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எழுதுவீங்க அதை. ஓகே, அந்த ஃபண்ட் ரிலேட்டடில் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ அது நம்ம எங்கே எழுதுவோம்? அசட் சைடில் எழுதுவோம். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஃபார்மேட்டு கான்செப்ட் 5 ஓடுது. ஓகேங்களா? இவ்வளோதான் இதில்.